வணக்கம் குழந்தைங்களே. இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். ராமுன்னு ஒருத்தர், அவருக்கு விறகு வெட்டுறது தான் வேலை. சரியா? விறகு வெட்டி அதை கொண்டு வந்து அந்த காசை வச்சு தான் அவர் வீட்டுக்கு தேவையான சாதனமெல்லாம் வாங்குவார். அப்படி ஒரு முறை ஒரு காட்டுக்கு போய் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாரு. சரி, இன்றைக்கி இந்த மரத்தை வெட்டிடலாம். அது பட்டு போன மரம், என்ன காஞ்சு அந்த மாதிரி இனி இனி அது துளிர்க்காத மரம், அந்த மாதிரி ஒரு மரம், அந்த மாதிரி ஆனால் பெரிய மரம். அந்த மரத்தை வெட்டலான்னு முடிவெடுத்து மரத்தை வெட்டலான்னு போகும்போது ஒரு 3 பேய்க வந்துடுது. கீழே இந்த மரத்தை வெட்டாத, இது நாங்கள் குடியிருக்கிற இடம், இது எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுதாமா. அப்போ இவன் புரிஞ்சுக்கிறான், ஓ இந்த மரத்தோட வேறு கடியில் இவங்க பொக்கிஷம் தங்க காசுகள் அந்த மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க போல இருக்குது இந்த பேய்கள். இப்போ நம்ம எப்படியாவது அதை பிடிக்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு என்ன சொல்கிறானம்மா, சரி நான் போகமாட்டேன், நான் வெட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா. சரி, உனக்கு நான் ஒரு 3 போட்டி வச்சுக்கலாம், எனக்கும் எங்களுக்கும் உனக்கும். நாங்கள் ஜெயிச்சா நீ இந்த மரத்தை விட்டுட்டு போயிடணும், அதே மாதிரி நீ ஜெயிச்சா உனக்கு வேணுங்கிற காசெல்லாம் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பேய்கள். சரி, என்ன போட்டி அப்படின்னு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் பேய்களெல்லாம். இல்லை இன்றைக்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் என்னென்ன போட்டின்னு சொல்லிச்சாமா பேய்கள். சரி, இவன் அதுக்கு ரெடியாக வந்துக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடோட திரும்பி வந்துட்டானாமா. அடுத்த நாள் போனால் அந்த பேய்கள் என்ன சொல்லுதான், முதல் போட்டி என்னென்னா, யார் கர்ண கொடூரமாக பயங்கரமாக யார் கத்துறாங்களோ அவங்க தான் போட்டியில் ஜெயித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய்கள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சாமா. பேய்கள் கத்துனா எப்படி இருக்கும், காது கூசுகிற அளவுக்கு கத்துச்சாமா. இவன் என்ன பண்ணானாமா, நான் கத்துறேன், ஆனால் நீங்கள் நான் உங்களை விட பயங்கரமாக கத்துவேன், அதனால் நான் மரத்துக்கு பின்னாடி போய் நின்று கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒரு சின்ன துப்பாக்கி கொண்டு வந்துருந்தானாமா. அவன் அந்த துப்பாக்கி வச்சு சுட்டானாமா. அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்ட உடனே இந்த பேய்கள்லாம் பயந்துட்டு தோப்புன்னு கீழே விழுந்துருச்சான். அப்புறம் ஒத்துக்குச்சான், சரி நான் தோல்வி ஒத்துக்கிறோம். சரி, ரெண்டாவது என்ன போட்டினா, முயலுக்கும் பேய்களுக்கும் போட்டி. இப்போ யார் ஜெயிப்பா? முயலை கொண்டு வந்து பேய்களுக்கு மத்தியில் விட்டானாமா. அந்த பேய்களை பார்த்த பயத்தில் அந்த முயல் தலை தெறிக்க ஓடிருச்சான். அந்த பேய்களால் ஈடு கொடுக்கவே முடியல. அப்போது பேய்கள் தான் தோத்தது, முயல் ஜெயிச்சிருச்சு. அப்புறம் மூணாவதுக்கு நானே எங்கள் தாத்தா கூட்டு வந்திருக்கேன், கரடி தாத்தாவை கூட்டு வந்திருக்கிறேன். அந்த கரடி தாத்தா கூட சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க, மற்றவங்க நான் தோற்றவங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு கரடியை போய் வம்பு சண்டை கூப்பிட்ருக்காங்க பேய்கள். கரடி அப்போ தான் தேன் தின்னுட்டு இருந்திருக்குது, தேன் அடையிலேருந்து தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்குது. இப்போ இவங்க போய் பேய்கள் போய் கரடியை வம்பு கட்டாயமாக சண்டை கூப்பிடவும் கரடிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் தேனடையை பிச்சு அவங்க மேலே வீசுது. அப்படியே அவங்க மேலே வீசவும் தேனடையிலேருந்து தேனீக்கள் எல்லாம் அப்படியே பிடிச்சிக்குது. பேய்கள் அப்படியே பிடிச்சி கடின்னு கடிக்குது. கடி தாங்க முடியாமல், ஐயோ விட்டுருங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், நீ தான் ஜெயிச்சான்னு ஒத்துக்கிறோம், நாங்கள் உனக்கு வேணுங்கிற காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அது புதையலில் இருந்த காசை எடுத்துகிட்டு ஒரு மூட்டையில் நிறச்சி கொடுக்குதாமா. சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானாமா. அப்போது வீட்டில் அப்போ பஞ்சம் இல்லை, சந்தோஷமாக எல்லாம் இருக்காங்களாமா.